நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இட் ரிலீசஸ் காட்ஸ் பவர். தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவ வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய்ஸ் ஆக்டிவேஷன் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பென்ட்லி கார் 4 கோடி ரூபா வாங்கினா உங்கள் சவுண்டை அதை கூட என்ன செஞ்சிடறாங்க, கோஆர்டினேட் பண்ணிடுறாங்க. வேறு யார் வந்தாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. உங்கள் குரல் சத்தம் கேட்டால் தான் அந்த கார் என்ன செய்யும் சொல்லுங்கள், ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்கள் வாய்ஸுக்கு என்ன இருக்கிறது? மதிப்பு இருக்கிறது. இன்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் இருக்கிற எல்லாரும் சொல்லலாம், ஸ்டார்ட் ஆகாது. யார் சொன்னால் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என் வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? இட் கேன் ஆக்டிவேட் அன் என்ஜின். ஒரு என்ஜின் என்ன செஞ்சிடும்? வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இது ஆதியாமத்திலிருந்தே வேலை செய்யுது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? வானங்கள் உண்டாவதாக, தாவரங்கள் உண்டாவதாக. இது வாய்ஸ் ஆக்டிவேஷன் யார் கண்டுபிடிச்சிட்டா? ஆதியாமத்தில் கண்டுபிடிச்சது. இப்போ கண்டுபிடிச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை, நீங்கள் வாசிச்சிங்கன்னா இன்னும் சொல்லணும்னா உங்கள் வாய்ஸுக்கு கர்த்தர் ஆக்டிவேஷன் பவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? அதனால தான் அறிக்கை செய்யணும்னு உற்சாகப்படுத்துறார்.